ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நேரமின்மை. அன்புசால் நண்பர்களே, இந்த இயந்திரமான இவ்வுலகில், வேலை வேலை என அலையும் இவ்வுலகில், கணவனும் மனைவியுமே சந்திக்க முடியாமல் வேலை பழுவினால் அலைந்து திரியும் இவ்வுலகில், நேரம் என்பது அனைவருக்கும் பிரச்சனையான விடயமே என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனாலும் நண்பர்களே, போராட்டமே வாழ்க்கையாகிவிட்ட இவ்வாழ்வில் நாம் அதனுடன் போட்டி போட்டு எவ்வாறு எமது அன்றாட தேவைகளுக்காக ஒதுக்குகிறோமோ அவ்வாறே எமக்காக, எமது நலனுக்காக ஒரு சிறிய பொழுதையேனும் எம்மை நாமே அனுபவிக்க முடியாதிருப்பது ஏன்? அதன் பின்னால் கர்ம பதிவுகளும் எண்ணங்களும் இருக்கும் என்ற போதிலும் எமக்காக ஒரு சிறிய பொழுதையேனும் மீதப்படுத்த வேண்டாமா நண்பர்களே? கண், மூக்கு, செவி, வாய், தோல் என்ற ஐம்புலன்கள் வழியே மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நாம் ஒரு கணம் ஏன் இவ்வாறு வெளிப்புலன்களின் வழியே உணர்ச்சிகளுக்காக மட்டுமே செயல்படுகிறோம் என்று ஒரே ஒரு கணம் சிந்திக்க நேரம் இல்லையா நண்பர்களே? இந்த உலகமே அவ்வாறுதான் செயல்படுகிறது, நாம் மட்டும் ஏன் வித்தியாசமாக செயற்பட வேண்டும் என்று எம்மை நாமே கேட்பதும் எமக்கு புரிகிறது. ஓடும் திசையில் நீந்துபவனிலும் பார்க்க எதிர் திசையில் நீந்துபவனே வீரனாவான். அதாவது எமது புலன் வழி செயல்படுவதை ஒரு கணம் சிந்தித்து அகமுகமாக திருப்பி பூரணமாக என்றுமே அளிக்க முடியாத அந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம் நண்பர்களே. இவை ஒன்றும் அந்நியமானதோ அல்லது சுயமாக எம்மால் அடையப்பட முடியாதது என்றோ நினைக்காமல் எமக்காக ஒரு சில பொழுதையேனும் ஒதுக்கி வைப்போமா நண்பர்களே? இருந்த இடத்திலேயே எந்த ஒரு பொருட்செலவும் இல்லாது அகமுகமாக எமது புலன்களை செலுத்தி ஒரு கணம் பூரண ஆனந்தத்தை அனுபவிப்போமே. ஆனால் பின்னர் நாம் எமக்கான நேரத்தை ஒதுக்குவோம். இவை ஒன்றும் அனுபவத்தில் காணப்படாததோ இல்லை யாரோ எங்கோ சொன்னவையோ அல்ல நண்பர்களே. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே இங்கு யாம் இதை உரைக்கிறோம். எமது பிரத்யேக நேரத்தில் கோயிலுக்கு போகிறோம் தானே என்றால் ஆம், அது மிகவும் நல்ல விடயமே. ஆனால் கோயில் மனம் அடங்குகிறதா? எமது மனத்தை வெல்ல வேண்டும் நண்பர்களே. அதற்கு முயற்சியும் பயிற்சியும் அவசியம். சிறிய வயதிலிருந்தே பெற்றோரும் சமூகமும் கூறி வந்த ஒரே கருத்துக்களையும் செயல்களையும் செய்து வரும் நாம் என்றாவது அதை ஏன் செய்கிறோம் என்று எம்மை நாமே காரணம் கேட்டோமா? உண்மையில் எமது கலாச்சாரம் சித்த புருஷர்களால் வகுக்கப்பட்ட மிகச்சிறந்ததொன்று. ஆனால் அவை பின்னாட்களில் ஆக்கிரமிப்பாளர்களால் மாற்றப்பட்டு விட்டன. சொல்ல போனால் நிறைய கருத்துக்கள் திசை மாறிவிடும். சொல்ல வந்தது யாதெனில், எமக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி ஆனந்தத்தை அனுபவிப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. பேரறிவும் பெருவிரிவும். நண்பர்களே, அவ்யக்த நிலையில், எல்லாமே ஒடுங்கிய நிலையில் இருந்த பேரறிவான பரபிரம்மம் வியக்த நிலையில், அதுவே அண்ட யோனியாகிய ஆதி பராசக்தியாக விரிந்து பஞ்சபூதங்களாக, கோள்களாக, நட்சத்திரங்களாக, சிவன் விஷ்ணு பிரம்மாவாகி படைப்பு தொழிலில் ஈடுபட்டு நாம் இன்று காணும் ஒவ்வொரு பொருளாகவும் விரிவடைந்து ஒவ்வொரு படைப்பின் நிலைகளுக்கேற்ப அது கொண்டிருக்கும் பேரறிவையும் படைத்து வியக்த நிலைக்கு வந்தாலும் எஞ்சியிருப்பதும் அந்த பரிபூரணமான பேரறிவே. அண்ட சராசரங்கள் மேலும் மேலும் விரிந்தே செல்கின்றன என விஞ்ஞான தகவல்களும் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஏற்பவே விரிந்த பேரறிவும், உதாரணமாக மனிதன் எனில் மனித மூளைக்கு ஏற்றவாறும், மிருகங்களெனில் அந்த பாத்திரத்திற்கு ஏற்றவாறும், இவ்வாறாக கொண்டிருக்கும் அல்லது ஏற்றிருக்கும் பாத்திரங்களுக்கு ஏற்றவாறே
அப்பேரறிவு ஒரு எல்லைகளுக்கு உட்பட்டு செயற்பட்டு வருவது யாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் நண்பர்களே, முகிழ்தல் அல்லது மலருதல் என்ற நிலை உண்டு. யாம் அறிந்தளவில் பிரம்மம் ஒவ்வொன்றாக விரிந்ததே ஒவ்வொரு படைப்பினூடும் தனது உச்சக்கட்டமாகிய மலருதல் அல்லது மனித பாஷையில் ஞானமடைதல் என்ற நிலையை அடைவதற்குத்தான். ஒவ்வொரு பிறப்பாக தன்னை மலர்வித்து அது அந்த இறுதி நிலையை அடைய முயல்கிறது. இது பிரம்மத்தின் விளையாட்டே அன்றி வேறல்ல. ஒவ்வொரு கூடுகளில் இருக்கும் பிரம்மம் இறுதி நிலையாகிய மலர்தல் என்னும் நிலையை எய்தியவுடன் அந்த பேரறிவை அடைந்து மேலும் அதனுடன் ஒன்றிவிடும். மலர்தல் என்ற இறுதி நிலையை அடையாத வரைக்கும் அதனது அறிவும் செயற்படும். மன்னிக்க வேண்டும், அடையாத வரைக்கும் அதனது பூரண அறிவு செயற்படாது. ஆனால் அதனது வளர்ச்சி நிலைக்கேற்ப அந்த அறிவு செயற்படும். ஒளி வடிவாகிய அந்த பேரறிவு அவ்யக்த நிலையில் ஒரு புள்ளி போல இருக்கும். இதை காலச்சக்கரங்கள் உதாரணமாக ஒன்று நேபாளில் பௌத்தநாத் விகாரையில் உண்டு எமக்கு நிரூபிக்கின்றன. ஆனால் நண்பர்களே, ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒவ்வொன்றின் உள்ளும் அப்பேரறிவு உண்டு. ஏனெனில் அவை ஒவ்வொன்றாக விரிந்ததே அந்த பேரறிவாகிய பரமாத்மாவே ஆகும். நன்றி, வணக்கம். ஹரியோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அதாவது பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் எஞ்சுவதும் பூரணமே. பகவான் ஆதிசங்கரர். ஆதியில் அவ்யக்த நிலையில் ஒன்றுமே தோன்றாத நிலையில் பூரணமாக இருந்த பரபிரம்மே வியக்த நிலையில் படைப்பின் பின்னரும் ஒவ்வொன்றாக அதுவே கோள்கள், ஆகாசம், காற்று, நீர், நெருப்பு எனவும் மரங்கள், செடி, கொடிகள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், அசுரர்கள், தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் என ஒவ்வொரு வகைகளாக விரிந்த பின்னரும் எஞ்சியிருப்பது பூரணமான அந்த பரபிரம்மே. எனில் மனிதர்களாக விரிந்தது மட்டுமல்லாது எமக்குள் ஆத்ம துளியாக ஒவ்வொரு படைப்பின் வலதுகை கட்டை விரலளவாக விரிந்து நிற்பதும் அப்பரபிரம்மே. எனில் ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளே. அதை மாயை மறைத்துள்ளது. அதை விலக்கி மீண்டும் கடவுள் நிலையை தெரிந்து கொள்வதே படைப்பின் ரகசியம். எனவே கடவுள் எங்கோ சொர்க்கத்தில் இல்லை, நீங்களே, நாங்களே, ஒவ்வொரு படைப்பும் கடவுளே. அதனை தெரிந்து கொள்வதற்கே ஒவ்வொருவரும் சுத்தமாக சுயமாக பிரயத்தனப்பட வேண்டும். எனவேதான் எமது சித்தர்கள் வகுத்த நியதியின்படி யாம் மரம், பறவை, விலங்குகள், மண், மலை என ஒவ்வொன்றையும் காரணம் தெரியாமல் பயத்துடன் வணங்குகிறோம். எனவேதான் வள்ளலர் கண்ணாடியை வைத்து வணங்க சொன்னார். ஏனெனில் எமது உருவம் அதில் தெரியும் என்பதனால். இந்து சமயமே அர்த்த நாரீஸ்வரராக ஆணும் பெண்ணும் இணைந்ததே கடவுள் என்பதை உலகிற்கு முதலில் பறைசாற்றியது. ஆனால் பின்னால் வந்தவர்கள் தமது நலனுக்காக மட்டுமே கட்டுப்பாடுகளை வகுத்து ஆண் பெண் பிரிவை, ஏன் ஒவ்வொன்றிலுமே விரிவுகளை ஏற்படுத்தி பின்னடைவுகளை உண்டாக்கினார்கள். ஆன்மா லயப்படும் இடமே ஆலயம் என்ற நிலையிலா இன்றைய வணக்க ஸ்தலங்கள் இருக்கின்றன. எனவே நண்பர்களே, இனியாவது பிறரது கருத்துக்களில் நில்லாமல் சுயமாக தேடுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் தத்சத்.